ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி நாம் இஞ்சி மரப்பான் செய்யலாங்க. ரெண்டு பொருள் இருந்தால் போதும், இஞ்சி மரப்பான் செஞ்சிடலாம். இஞ்சும் சர்க்கரையும் இருந்தால் போதுங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு இஞ்சை கழுவி நான் சுத்தம் பண்ணி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்தி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்த்த தேவையில்லை, அப்படியே ட்ரையாகவே அரைச்சி எடுத்துக்கணுங்க. அரைச்ச விழுது பார்த்திங்கன்னா இந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு இருக்குது. 1/2 கப் இஞ்சி பேஸ்ட்டுக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் அப்படியே சர்க்கரை கரையிட்டுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ பாருங்கள், இதை நம்ம தண்ணியில் விட்டு பார்த்தோன்னா இதனோட பதம் எப்படி அப்படின்னா, தண்ணியில் நம்ம விட்டு பார்த்தோன்னா அது நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு பால் மாதிரி உருண்டு வரணும். அந்த மாதிரி வருதான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது அப்படியே தண்ணியில் கரைஞ்சி போகுது. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே விடலாம். பாருங்கள், இப்போ எப்படி பால் மாதிரி உருண்டு வருது. இதுதாங்க பதம். பாருங்க, பால் மாதிரி உருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த இஞ்சி பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துடலாம். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க செய்யணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் தண்ணியில் விட்டு. பாருங்கள், இது இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துற உடனே தனித்தனியாக பிரிஞ்சு போகுது. அதனால் நான் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். சேர்த்து கிளறி விடலாங்க. நாம் ஒரு பிளேட்டில் நெய் விட்டு நல்லா தடவி வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா தான் நம்ம அதில் இதை சேர்த்து கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம தண்ணியில் விட்டு பார்க்கலாம். எப்படி சக்கரை பாவு பால் மாதிரி வந்ததோ அதே மாதிரி இதுவும் அதே பதம் தாங்க. நல்லா பால் மாதிரி உருண்டு வரணும். இந்த பதத்துக்கு நம்ம எடுத்தோன்னா தான் நல்லா கரெக்டாக வரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது ஓரளவுக்கு ஆறணும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா ரொம்ப இறுகிடும். கொஞ்ச நேரம் ஆறினா போதுங்க. அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கலாம். ஒரு கத்தியில் நெய் தடவி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இஞ்சி மரப்பான் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் 2 பொருள் இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க இந்த மாதிரி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பாகு பதமும் இஞ்சி சேர்த்ததுனதுக்கப்புறம் வர்ற பதமும் கரெக்டாக பார்த்து அதை மட்டும் கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்கள், இஞ்சி மரப்பான் இந்த மாதிரி சூப்பராக சாஃப்டாக வருங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா நல்லா ஜீரண சக்திக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி அடிக்கடி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோன்னா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீட்லேயே ஈஸியாக செய்யலாங்க.
நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.